அவன் தான் குஷனாகப்பட்டவன். அப்பேற்பட்ட குஷனை உருவாக்கி இந்த அம்மாவை போனவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் லவனோட திரும்ப வர்றாங்க. திரும்ப வருகின்ற பொழுது என்னடா சீதையாகப்பட்டவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, மறுபடியும் குழந்தையோடய வர்றாங்களே, இப்ப இந்த குழந்தை எங்க ஆண்மகனை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நடந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிட்டு சீதைகிட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளையும் அவங்க பிள்ளை போல வளர்த்து வர சொல்லி கொடுத்துறாங்க. யார்கிட்ட? சீதாதேவிட்ட குஷனையும் இந்த பிள்ளையும் உங்க பிள்ளை போல வளர்த்துவாங்கன்னு ஒப்படைச்சிடுறாங்க. அப்ப ஒரு நேரத்துல ராமன் வர்றாரு. ராமன் வருகின்ற போது நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை தானே, லவன் மட்டும் தானே, ஆனா இரண்டு பிள்ளை ஒரே போல இருக்காங்களே. கொஞ்சம் அமைதியா இருங்க, மைசெட்ல உட்காந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, முன்னாடி உட்காந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக பாருங்களே, ஒரே ஒரு பிள்ளை சீதையாகப்பட்டவங்க லவன் மட்டும். அப்ப இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்ப ராமன் கேட்கிறாரு, இரண்டு பிள்ளை ஒரே போல இருக்காங்களே, முக தோற்றம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே, இதுல நம்ம குழந்தை யாரு, இவனா இந்த பையனா அந்த பையனான்னு கேட்கிறாரு ராமன். அப்ப இந்த குழந்தை இரண்டு குழந்தைல நம்ம பிள்ளை யாருன்றத தீர்மானிக்கணும்ல அப்படின்றதுக்காக ஒரு நெருப்பு மூட்டுறாங்க. அப்படி நெருப்பு ஊட்டி அதுல குழந்தைய இறங்க வைக்கிறாங்க. சீதை இறங்குறாங்க, தீக்குழியில சீதை இறங்குறாங்க. சீதை இறங்கி உயிரோட வந்துடுறாங்க. யாருல உயிரோட வர்றாங்களோ அவங்கதான் நம்ம குழந்தை அப்படின்ட்டு லவனை கூப்பிட்டு உள்ள தீயில இறங்க வைக்கிறாங்க. அவர் வெளியில வந்துடுறாரு உயிரோட. யாரு? லவனாகப்பட்டவே வெளியில வந்துடுறியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திரும்ப குஷனை கூப்பிட்டு அதுல இறங்க சொல்றாங்க தீயில. அப்ப குஷனை தீயில அந்த நெருப்புல இறங்கும் பொழுது, குஷனாகப்பட்டவன் நெருப்புல இறங்கும் பொழுது அவனுடைய உடம்பு முழுவதும் அப்படியே எரிஞ்சு அப்படியே உடம்பே கருப்பாகி விட்டதான். அப்பதான் பார்த்தாரு, இது நம்ம குழந்தை கிடையாது, இருந்தாலும் இந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிரை ஊட்டி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குழந்தைய உன்னுடைய உருவம் எல்லாமே கருப்பாகி வந்ததுனால, உடம்பு முழுவதும் கருப்பாகி வந்ததுனால இன்று முதல் நீ கருப்பண்ண சுவாமியாக திகழ்வாய் அப்படின்னு ராமன் கொடுத்த வரம் தான். எல்லை தெய்வமா காவல் தெய்வமா உடம்பு முழுவதும் கருப்பா வந்ததுனால கருப்பண்ண சுவாமின்னு ஒரு பெயர் வந்துச்சு. இது ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அடுத்து ஒரு கருப்பே இருக்காரு, 18ஆம் படி கருப்பெல்லாம் இருக்காரு. அங்க இருந்த பிடிமணம் தான் இங்க கொண்டு வைக்கிறாங்க. கருப்பெல்லாம் நிறைய முருவா, அதாவது கருப்பை உருவான கதைனா இதுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள் இருந்தாலும் நாரதர் வரணும், நிறைய பேசணும். ஒரு விஷயம், இப்ப கருப்பன் கோவிலுக்கு போறோம். கருப்பன் கோவிலுக்கு போகின்ற பொழுது என்ன கொடுப்பாங்க? என்னப்பா கொடுப்பாங்க சொல்லுங்க, யாராவது கொடுங்க சொல்லுங்க. திருநீர் கொடுப்பாங்க. இந்த திருநீர் நெற்றியில இடுறோம்ல, எதுக்காக திருநீரை நெற்றியில இடுறோம் சொல்லுங்க மாமா? திருநீரை எதுக்கு நெத்தியில பூசுறோம்? திருநீர் விட்டா துருநீர் போயிடும் அப்படி சொல்லணும். ஆக இந்த திருநீர் இடுவதற்கு காரணமே நம்ம துருநீர் போறதுக்கிட்டே. ஆமா, திருநீர் இட்டா யார் கேட்டார்? சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் எடுத்துக்கிட்டா என்னுடைய குலதெய்வமே சிவன் தான். ஆதி சிவன் விளாச்சேரியில இருக்காங்கல்ல. ஆமா, அப்பேற்பட்ட எங்க மாமியா ஊரு அம்மாவட்டி, என் மாமனார் ஊரு அனுமந்தம்பட்டி. ஆமா, அப்பேற்பட்ட விளாச்சேரியில இருக்கக்கூடியது என் ஆதிசிவன் சாமி. ஆமா, நான் கல்யாணம் பண்ண அப்படிலாம் இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிவபெருமான ஆலயத்துக்கு போறோம்ல, சிவபெருமான ஆலயத்துக்கு போகின்ற பொழுது, அதாவது எல்லா தெய்வத்துக்கும் போறோம், இங்க இருக்கக்கூடிய கருப்பனுக்கு போறோம். கருப்பனுக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு ஆலயம், சிவன் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்கன்னா அந்த திருநீரை என்ன செய்யறோம்? நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவில்ல வச்சிருவோம். சிவன் கோவில்ல மட்டும். என்ன காரணம்? வீட்டை கொண்டு போக கூடாது. என்ன காரணம்? சுத்தமா இல்லையாவா? சுத்தமா இல்லாம கோயிலுக்கு போறீங்க? அது சரி, எதுக்கு போக கூடாது? எதுக்கு கொண்டு போக கூடாது? இருங்க இருங்க, சிவன் கோவில் சாமி அடையவாரு. சரி, அதாவது சிவன் கோவிலுக்கு போயின்ற பொழுது நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு மாமா நீங்க சொல்லுங்க மாமா. சிவன் சொத்து சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அப்ப சிவன் சொத்து குலம் நாசம்னா இந்த திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான்? கிடையாது. என்ன காரணம்? சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. என்ன காரணம்? சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? சிவனுக்கு சொத்து சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கே பிறரால் அடுத்தவனால் அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, அமைதியா இருங்கப்பா, சண்டை விடாம உட்காருங்க, இடம் நிறைய இருக்கு. அப்ப பாருங்களேன், இன்னொரு விஷயமும் இருக்குதுல. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலமடித்து, சோழ நாடு சோறுடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு
தமிழ்நாட்டு சான்றோர்கள் உடைத்து, சான்றோர்கள்னா யாரு? சான்றோர்கள் ஆன்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு. சான்றோர்கள்னா நிறைய அறிவாளிகள், படித்த அறிவாளிகள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்ப நிறைய படித்த அறிவாளிகள்லாம் யார் இருக்கா தொண்டை நாட்டுல அப்படின்னா, அதாவது சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சித்தர்கள். சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். 18 சித்தருக்கு போறீங்கப்பா. சரி, ஆக பாருங்களே, இந்த 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு எதுன்னு நம்ம தொண்டை நாடு. அமைதியா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க நாடகம் என்ன பெரிய நாடகமா இருக்கு? என்ன நான் பேசுறது கேட்க மாட்டீங்க? என்ன பேசாதீங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, அப்படியே அமைதியா இருங்க. ஆக பாருங்களே, பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். இதுல 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடுன்றாங்க. இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல்ல என்னப்பா? உலக பொதுமுறை நூல் என்ன? திருக்குறள். இந்த திருக்குறளை இயற்றியது யாரு? திரு வள்ளுவர் பெருந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டிலே பிறந்த கோட்புலி நாயனார். யாருன்னா கோட்புலி நாயனார். இந்த கோட்புலி நாயனார் என்ன செய்றாரு அப்படின்னா, வீரமான ஆளு. எங்கே சென்றாலும் வெற்றியோட வருவாரு. வெற்றியோட வருகின்ற பொழுது நிறைய பொறுக்குவியலோட வருவாரு. இந்த பொறுக்குவியல் எல்லாம் என்ன செய்வாரு? நெற்குவியலெல்லாம் மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடியார்கள் யாரு? சிவனடியார்கள், சிவன் பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தானம் தானமா மூட முடியும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3 நாடு தான் இருக்கு. தொண்டை நாடு எப்படி வந்துச்சுன்னா, தொண்டை நாடு சோழ நாட்டுல கட்டுப்பட்டதான் எங்க நாடு, வள்ளி இருக்கக்கூடிய நாடு. சரியா? ஆக கொஞ்சம் அமைதியா இருங்க, பேச விடுங்க. அப்படி கச்ச கச்சன்னு பேசினா உள்ள போயிருவேன். பிரமா ஒண்ணு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கேளுங்க. சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்க. உள்ள போன்னு சொல்லுங்க. இல்லைன்னா கல்ல கூட எடுத்து எரிங்க. நான் போயிடுறேன். இந்த கொடுமை ஐயா. என்ன சொல்ற நீ? மைக் அங்க வந்துருமா உனக்கு? இதை படிச்சாலும் நாங்களா படிக்காம வந்துருக்கோமா? பேசாம இருக்கணும். சரியா? நானும் வேற ஆளு கிடையாது. சும்மா இருக்கணும். உட்காருங்க பேசாம. சரி, சரியில்லை. ஆக பாருங்களே, இந்த தொண்டை நாடு அப்படின்னு ஆக கோட்புலி நாயனார் ஆகப்பட்டவர் வீரமான ஆளு. எங்கே சென்றாலும் வெற்றியோட வருவாரு. அவர் வெற்றியோடு வருகின்ற போது நிறைய பொறுக்குவியலோட வருவாரு. அந்த பொறுக்குவியல் எல்லாம் நிறைய அதிகாரிகளுக்கு தான தானமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடியார்கள் யாரு? சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள். சிவன் பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தான தானமா மூட மூடையா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருன்னா உற்றார் உறவினர், மாமை, மச்சான், சித்தப்பை, பெரியப்பை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. இது சிவனடியார்களுக்கே உருந்தது. இது சிவனுடைய சொத்து. இந்த சிவனுடைய சொத்தை நம்ம குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. சிவனடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாரு. எங்க போர் புரிய போறாரு. அடியார்கள் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க யாரும் இதை தொடக்கூடாது அப்படின்ட்டு இவர் போர் புரிய போயிடுறாரு. இவர் போர் புரிய போயிட்டு வருகின்ற பொழுது நாடே பஞ்சவாட்டுல கிடக்கு. பசி பட்டினி வன்மையில கிடக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தாரு. கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு. நாடே பஞ்சவாட்டுல கிடக்கே அப்படின்ட்டு அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு. என்னத்தா அப்படி நாடே பஞ்சவாட்டுல கிடக்கே, என்ன காரணம்? சிவனடியார்கள் வந்து நெற்குயிலெல்லாம் கேட்கும் பொழுது நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இந்த நெல்லெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவருடைய குலத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அதை கேட்கின்ற பொழுது ஒரு கேட்ட உடனே என்னாச்சு? அதிகமான கோபம் வந்து
பக்கத்துல உள்ள வாழை உருவுறாரு. வாழை உருவி அவருடைய குளம்னு கூட பாராம உற்றார் உறவினர் மாமி மச்சா சித்தப்பன் பத்தி பெரியப்பேன் எல்லோரையும் அப்படியே வெட்டி எரிஞ்சிடறாரு. ஏன்னா இது சிவனுக்குரிய சொத்து, இது அடியார்களுக்கே உயர்ந்தது. நம்ம குலத்தை சார்ந்தவங்க யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனனே, இப்படி அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடலாமா, இதை தொடலாமா முத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வந்து அவருடைய குளம்னு கூட பாராம எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு 3 வயது சிறுமி அப்படி வருகின்றான். அவர் அப்படி அந்த சிறுவனாகப்பட்ட அப்படி ஓடுகின்ற பொழுது அவனை கூட விட்டு வைக்கல. அந்த குழந்தைய கூட 3 வயது சிறுவனை கூட அப்படி தூக்கி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடி வந்து தடுக்கிறாங்க. ஐயா பாவம், ஐயா பச்சை புள்ள 3 வயது சிறுமி, இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, இந்த குழந்தைய ஏயா வெட்ட போறீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் கோட்புலி நாயனார் சொன்னாரு, இந்த குழந்தை சாப்பிடலப்பா, இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாய் சாப்பிட்டு தானே குழந்தைக்கு பசி ஆட்டிருப்பாள், பால் கொடுத்திருப்பாள்ல, அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமம் தானையா அப்படின்னு பாருங்களேன். ஒரு சிறுவனை கூட விட்டு வைக்காம சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம்னு கூட பாராமல் எல்லோரையும் வெட்டி எரிஞ்சிருவாரு. அதனால சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்றாங்க. எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏத்துக்கிறீங்களா? நன்றி, கைதட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இருந்தாலும் சந்திக்க வேண்டிய சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, ஐவம் சுவாமி சரணம் ஐயப்பா, எங்கள் சரணம் ஐயப்பா. மனதிலே சந்தனம் எங்கே மனதிலே, ஐயப்பா சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவில் சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான உருவத்தி அங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவில்